மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றால்தான் நாங்கள் கல்வித்துறையிலே நிதியை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது எங்களை பொறுத்தவரையும் எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் இது தவறான ஒரு போக்கு. எந்த மாநிலத்திற்கும் மத்திய கொள்கையை திணிக்கக்கூடாது. குறிப்பாக கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கிறது, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படி என்றால் மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தால் அதை ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை. அது நீங்க ஏத்துதான் ஆகணும், மும்மொழி கொள்கையை ஏத்துதான் ஆகணும், இல்லைன்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் சொல்வது தவறான ஒரு உதாரணம். அதை வலியுறுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைகள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக கடைபிடித்து வருகிறார்கள்.